இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுவாரா? சபை சமூக கதாகரண செய்வோம். வந்துதான் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். சௌரிகாய் சோதரன் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார், அதிசயமாய் நடத்தியிருக்கிறார், அதிசயத்தை காண பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். உன்வான்சி சகோதரிக்கு ஜீவிත ஆஸ்கம் කළා තියෙනවා. உன்வான்சி කියපු දේවල් විතරයි උන්වහන්සේ කරන්නේ. எத்தனை பேர் நம்பி இந்த இடத்துல இருந்து கர்த்தர் சொல்லுகிற எந்த ஒரு வார்த்தையும் கர்த்தர் வீணே போக விட்டது கிடையாது. ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் நேர்த்தியாக நடத்துவார். இன்னைக்கு சொன்னா நாளைக்கு நடக்கும், போன கிழமை சொன்னா அதுக்கு அடுத்த கிழமை நடக்கும். இதுதான் நம்முடைய தேவன். வான்සේ කියන හැම දෙයක්ම කරනව දිව්‍යාණන්. ඒකට හේතුව නම් අපි නමස්කාර කරන්නේ ජීවමාන දිව්‍යන් වහන්සේ. அதற்கு ஒரே ஒரு காரணம், நாங்கள் ஆராதிக்கிறது ஜீவனுள்ள தேவனை. அந்த தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். திவ்யன் சபைக்கு மத்தியே சரிசரணமா கிரியாகிறார். அதனால் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 5வது மாதத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்பினதான வார்த்தை මේ පස්වෙනි මාසෙ උන්වහන්සේ අපිට දෙන්න අපිත් එක්ක කතා කරන්න කැමති වුණා වූ වචනය නම් ආගායි දීර්ඝ දර්ශන පුස්තகம் 2வது அதிகாரம் 19வது வசனம். ආගායි අනාගත වත්වාගේ පොතේ දෙවෙනි පරිච්ඡේදය 19වෙනි පදය. 2:19. களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. வான்සේ කියන්නේ මොකද? අදපටන් මම නුඹව ආශිර්වාද කරනවා. இன்று முதல் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். මම අදපටන් නුඹව ආශිර්වාද කරනවා. ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை அநேகமான நேரத்தில் அநேகர் பேசுகிறார்கள், பேச நாங்கள் கேட்டிருக்கிறோம். எத்தனையோ முறை இது நமக்கும் சொல்லி ජමන இருக்கிறாங்க. මුණාකලාවට මේ වචන කියලා තියෙනවා, මේ මෙනෙහි කරලා තියෙනවා, මේ වචනය අපිටත් කියලා යාඥා කරලා තියෙනවා. නමුත් මේ කිව්වා වූ විදියට උන්වහන්සේ අපි ආශිර්වාද කරන්නේ නැහැ. இதில் சொல்லப்பட்ட வண்ணமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறது இல்லை. நீங்க பாக்குறீங்க, என்னடா நல்ல வார்த்தையை சொல்லிட்டு அடுத்த செகண்ட்ல இப்படி பேசுறானே அப்படின்னு. ஏமைதான் நிப்பா හේතුව මේකට උන්වහන්සේ නිකන් ආශිර්වාද ඉන්නව දිව්‍යන් වහන්සේ. උන්වහන්සේට පොරොන්දුවක් තියෙනවා. උන්වහන්සේ අපි කරන්න ඕන දේවල් උන්වහන්සේ අපිගෙන් බලාපොරොත්තු වෙන. එතකොටයි උන්වහන්සේ අපි ආශිර්වාද කරන්නේ. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் அவர் செய்ய நினைத்ததை நாங்கள் செய்யும் பொழுது அதற்கு ஏற்ற விதமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்ப 5வது மாதத்திலே ஆகாய் 2வது அதிகாரம் 19வது வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகாய் 2:19 හරිදි උන්වහන්සේ මේ පස්වෙනි මාස උන්වහන්සේ අපේ ආශිර්වාද කරයි. උන්වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ අපිට සමග කතා කරන්න ඕනේ කියලා. උන්වහන්සේගේ දායකන විවාරය. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா,
ஆண்டவரே, நீர் சொன்னதை செய்து முடிக்கிறதே. இதுவரையிலும் சொன்ன எல்லாவற்றையும் ஒரு அணுவும் அசையாதபடிக்கு, மாறாதபடிக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறேன். அதற்காக சொல்லும். தொடர்ந்தும் கர்த்தர் அப்படியே நிறைவேற்ற போகிறபடினால் சொல்லும். சுவாமினி ප්‍රකාශ කරව හැම දෙයක් අද වෙනකම් ඔබ වහන්සේ ශිෂ්‍ය කරලා තියෙනවා. එම නිසා අපි ඔබ වහන්සේ ස්තුති කරනවා. මම ඉදිරියට ඔබ වහන්සේ කතා කරන දේ, වහන්සේ කියන දේ අපගේ ජීවිතේ, මගේ ජීවිතේ, මාව අසන්නව හැම දිනාගේම ජීවිතේ ඔබ වහන්සේ කරන්න යන නිසා ඔබ වහන්සේ ස්තුති කරනවා. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலும் என்னை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்க போகிறபடினாலும் துதித்து சோதரிக்கிறேன். என் மாத்திரம் மகிமைப்படும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே, ஆமென். ஆகாய் தீர்க்கதரிசியை குறித்தும் அவருடைய புத்தகத்தை குறித்தும் நாங்கள் பார்த்து தொடர்ச்சியாய் நாங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை எப்படி சோதரித்துக் கொள்ளலாம் என்கிறதை நாங்கள் தியானிப்போம். ආකායි අනාගත වස්තුවා ගැනත් යාගේ පොත ගැනත් පොඩ්ඩක් මෙනෙහි කරලා ඊට පස්සේ මේ උන්වහන්සේගේ පොරොන්දුව අපි කොහොමද අත්පත් කරගන්නේ කියන එක අපි බලමු. ආකායි தீர்க்கதரிசி புத்தகம் வேதத்தில் 37வது புத்தகம் 37 වෙනි පොත තමයි මේ ආකායි අනාගත වස්තුවේ පොත. පද පරීක්ෂා දෙකක් තියෙනවා. பதவல் 38 තියෙනවා. 2 அதிகாரங்களும் 38 வசனங்களும் இந்த புத்தகத்திலே உண்டு. 131 சொற்கள் உண்டு. வசனங்கள் அதிகாரங்கள் மாத்திரமல்ல, 131 சொற்கள் உண்டு. அதில் 8 கேள்விகள். මේ වචන 131යි. ඒකේ උන්වහන්සේ ආන්නා වූ ප්‍රශ්නවල 8ක් තියෙනවා. தேவன் கேட்கிற 8 கேள்விகள் உண்டு. அந்த 2 அதிகாரத்திலே 9 கட்டளைகள் உண்டு. பதவ பரீட்சா දෙකේ கட்டளை commandments 9ක් තියෙනවා. මේ දේවල් කරන්න ඕනේ කියන දේවල් උන්වහන්සේ කියලා තියෙනවා. ஆண்டவர் 9 கட்டளைகளை இந்த புத்தகத்திலே கொடுத்திருக்கிறார். 14 இல்ல 3 வாக்குத்தத்தங்கள் உண்டு. பொறந்த வசன 3 තියෙනවා. 14 கணிப்புகள், predictions, 14 predictions இந்த புத்தகத்திலே இருக்கிறது. அது போக 9 தீர்க்க தரிசன வசனங்கள் உண்டு. பொறந்தவே அநாகத வாக்கிய 9ක් තියෙනවා. நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் 3. சாரி, நிறைவேறாத தீர்க்க தரிசனங்கள் 3. அப்ப 6 நிறைவேறிச்சு, இந்த 3 நிறைவேற இருக்கிறது. பொறந்தவே අනාගත වාක්‍යවල 3 තමයි සිද්ධ වෙලා නැහැ. අනතුරුල අපට අවශ්‍යங்களும் போராட்டங்களும் சொல்லி முடியாது. සතියකට ප්‍රථම ගිය සිකුරාදා නෙවෙයි, ඊට ඉස්සෙල්ලා සිකුරාදා දෙවියන් ඒ උන්වහන්සේ සහෝදරයට කතා කරා. ඒ සතිය නම් ඊළඟ සතිය වෙන්න අතුලත ගියා වූ මාර්ගය බොහෝ අමාරු මාර්ගයක්. හොස්පිටල් එකේ ගියා, දොස්තරලා බැලුවා, කරා මේක කරා. දවස් ගානක් කන්න දුන්නේ නැහැ, බොන්න දුන්නේ නැහැ. கலந்து දාලා මොනවடாது සිද්ධ වුණා. என்னென்னவெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனாலும் சொன்னதை செய்து முடித்ததே. ஆபரேஷன் නැහැ. කිසිම දෙයක් නැහැ. මානසිකව සුව කරනවා කියන මානසික සුව කරනවා. ஹalleluya. இதான் நம்முடையது. அப்ப அந்த காரியங்களுக்கு நான் ஹாஸ்பிடல் போய் பார்த்த பொழுது நல்ல ஒரு சாட்சி கேட்கக்கூடியதா இருக்கு. ஹாஸ்பிடல் கிட்ட இல்ல බලන අවස්ථාවේ හොඳ සාක්ෂියක්. අල්ලපෑදී හිටපු දරුවා කිව්වා හැම වෙලේම මම බයිබලේ තමයි කියවගන්නේ. எங்க ஆஸ்பத்திரியில சொன்னாங்க, எப்பவுமே பைபிளை தான் வாசிச்சுட்டு இருக்கிறான். அதனால தான் நான் மொத்தம் பார்க்கறது. අපි උන්වහන්සේ අපි අල්ලගන්නා වූ අවස්ථාවේදී උන්වහන්සේ කිව්වා වූ දේවල් උන්වහන්සේ ඉෂ්ට කරන්න උන්වහන්සේ சத்திய தேவன் கர்த்தர் சொன்னதை நாங்கள் கேட்டு விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனவே
ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்டது. அதற்கு முன்புதான் நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்க, இதுல இருக்கு, களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ, திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இதன பிரಶ್ನ මොකද ප්‍රශ්නේ? අනාගත වතුරාගේ පොතේ අපි බලද්දී උන්වහන්සේගේ වචනේ මොකද්ද කියන්නේ? බීජ තවම අඩු වෙහිද? එසේම මිදිවලත් අත්තිකහ ගසත් දිලුම් ගසත් ඔලිව ගසත් තවම ඵල දුන්නේ නැත. ඒ වගේ කාලය පරීක්ෂයේදී තමයි උන්වහන්සේ මේ අනාගත වතුරා තුලින් உன்வான்சிக்கு தருவான்ட்ட கதா இருக்கிறான். கனி இல்லாத, பலன் இல்லாத, ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரன் மூலமாக தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். கடைசி எப்படி முடியும் என்று சொல்லுகிறார் என்றார். கர்த்தர் ஒரு ஊழியக்காரன் மூலமாய் பேசுகிறார். அப்ப கர்த்தர் பேசும் பொழுது, ஒரு ஊழியக்காரன் மூலமாய் பேசும் பொழுது அதற்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். උන්වහන්සේ තමගේ දාසය තුළ කතා කරද්දී අපි කී කර වෙනවා. එතකොට තමයි ආශිර්වාද ලබන්නේ. නෑ. එහෙම නෙමෙයි, මෙහෙම නෙමෙයි කියලා අපි ඒකට තව දේවල් කියන්නේ කියොත් එහෙම උන්වහන්සේගේ ආශිර්වාද අපි ලබා ගන්න බෑ. පොරොත්තුව ලබා ගන්න බෑ. නමුත් ඉස්සරහේ තියෙන දේවල් අපි ලැබෙයි. මොනවාද? තාම නෑ. ඒ දේවල් තමයි අපිට හම්බෙන්නේ. கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரன் மூலமாய் பேசும் பொழுது நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும். அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னும் இல்லையேன்னு சொல்லி குழம்பிட்டு இருக்க வேண்டியது. அதான் இந்த இடத்துல நடக்குது. இந்த காரியங்கள் எல்லாம் இல்லாமல் இருந்த பொழுதிலும் கர்த்தர் சொல்றார், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இதெல்லாம் இல்லை நமக்கு. කිසිම දෙයක් නැහැ අපේ ළඟ. ආල් නැහැ, පිටි නැහැ, සීනි නැහැ, පරිප්පු නැහැ, එළවලු නැහැ, මුකුත් නැහැ. නමුත් උන්වහන්සේ කියනවා මම අදපට නුඹව ආශිර්වාද. ஒண்ணுமே கிடையாது. அரிசி பருப்பு என்ன ஒண்ணுமே கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஏன் இந்த ஆசீர்வாதம் இல்லை என்பதை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால், அப்படி வருகை தாமதிக்குமானால், ஜீவனோடு கூட இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை இந்த காரியத்தை தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க முடியும். ஏன் இந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கவில்லை? ඇයි මේ ජනතාවට ආශිර්වාදය නැති වුනේ? ඒකට එකම හේතුවයි. ගොඩක් හේතු නැහැ. ඒ හේතුව ගැන අපි ඒ ආගා එකේ අපි බලන්න. ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரத்திலே 9 முதல் 11வது வசனம் வரையிலும் அதை நாங்கள் பார்க்க முடியும். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தோம், நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், இந்த வசனம் தான் முக்கியம். எது நிமித்தம் என்றால், நீங்க நிறைய கிடைக்கும் சொல்லி எதிர்பார்க்கிறீங்க, அறுத்துட்டும் வீட்டு பாருங்க, ඩාක් අම්බේ කියලා අපි බලාපොරොත්තු වෙනවා. අරගෙනත් ගෙදරටත් එනවා. නමුත් නැහැ. ඇයි? இதுதான் முக்கியமான விஷயம். என்னுடைய ஆசீர்வாதம் இழந்து போறதுக்கு நிறைய காரியம், பெரிய 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 காரியங்கள் கிடையாது. எது நிமித்தம் என்றால், சிங்களம் பொம்மத்தி நமேக்கியம் උඹලා බොහෝමයක් යන බලා සිටි විට උමුත් ඒවා ස්වල්ප විය. උඹලා ඒවා ගෙදර ගෙනා කල මම ඒවා තිබ දැමුවේ. ඒ මක්නිසාද? එදனால் ඇයි ඒ දේවල් වෙන්නේ? අපි කියනවා මාස පුරාම වැඩ කරනවා, මේ මොකද කිසි ඉතුරුවක් නැහැ. ஓடி உழைக்கிறேன், கடைசியில் வேலை இல்லை, ஒண்ணுமே மிச்சம் இல்லை சொல்லுறோம். காரணம் என்ன? எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே. உன்வான்சிகே நிவச பாடுவேலா தீயத்தி அப்படி கத்துக்கிறானே, அப்பயே எதுவாழ்வா எடுத்துக்கணும். வீட்டை பார்க்கணும், உடுப்பு துவைக்கணும், பிள்ளைய பார்க்கணும், வேற என்னது பெயிண்ட் அடிக்கணும், பாஸ் இன்னைக்கு வருவான், வேற யார் வருவான்? இன்னைக்கு என்னது இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்துட்டு வருவாங்க.
அவன் இன்னைக்கு தான் வருவான். இன்னைக்கு விட்டா திருப்பி அடுத்த மாசம் தான் வருவான். அதனால ஆராதனை எப்படினாலும் போட்டும், ஆலயம் எப்படினாலும் போட்டும், நான் போறேன் அப்படின்ட்டு போயிடுறது. මේවාගේ දේවල් කුටි දේවල් නිසා මානසිකේ නිවස පාළු වෙලා තිබෙද්දී අපි මොකද කරන්නේ? අපේ නිවස පුරවන්න අපි යනවා. ඒ නිසා මානසික මොකද කරන්නේ? அதனால ஆண்டவர் என்ன செய்கிறார்? இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். மே நிசா තමයි මානසිකේ නිවස හොයන්න තු මානසිකේ නිවස පාළු වෙලා තියෙද්දී ඒ නිවස කොහොමද අඩුපාඩු පුරවන්නේ? මානසික නිවස කොහොමද සම්පූර්ණ කරන්නේ කියලා අපි දන්නේ නැතුව මගේ 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 කියලා අපි දුවන නිසා උන්වහන්සේ මොකද කරන්නේ? අපි හැම දෙයක්ම උන්වහන්සේ තුම්පල දානවා. ஆண்டவருடைய வீடு பாழாய் கிடக்கும் பொழுது, ஆண்டவருடைய ஊழியங்கள் பாழாய் கிடக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? என்னுடைய வீடு, என்னுடைய காரியங்கள், என்னுடைய பிள்ளை, என்னுடைய எதிர்காலம், என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து ஓடுறதுனால ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஊதி போடுகிறார். ஒரே ஒரு தான் காணல. என்னாச்சு? எல்லாம் மண்ணா போச்சு. பெரிய காரியம் கிடையாது. என்னுடைய வீடு பாழாய் கிடக்கும். மகே நிவசு பார்வையிலாத்திய நம்ப பகி தேவா 10வது வசனம். ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை போடாமலும் போயிடுச்சு. வாசிக்க ஏ நிசா නුඹට උඩින් තියෙනා වූ ආකාශය පින්න වශයෙන් දෙන්නේ නැතුව පොළව එයාගේ ඵල දෙන්නේ නැතුව යනවා. எவ்வளோ செஞ்சோம் பிரயோஜனம் இல்லை, எவ்வளோ செஞ்சோம் சரியில்லையே, திருப்தி இல்லையே அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ඔච්චර කරා ඉතුරුවක් නැහැනේ. සමහර කන්නේ බොන්නේ නැතුව ඉතුරු කරනවා. එහෙම நான் අන්තිමට ඒකත් නැහැ. சில சாப்பிட கூட மாட்டாங்க, குடிய கூட மாட்டாங்க. முடிஞ்சிருமா? நான் ஒரு காலத்தில் சாப்பிடாம குடிக்காம இருந்தேன். எப்போ? பல வருஷங்களுக்கு முன்னதான். ஏன்? கர்த்தர் எனக்கு என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். அந்த ஊழியத்திற்கு முழுமையாக நான் வர வேண்டும். எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க, குடும்பத்தை விசாரிக்காத ஊழியம் செய்யறதுக்கு லாய்க்கு இல்லை. நமக்கு பவுல நடத்துக்கிறන්න දන්නේ නැති එක සේවය කරන්න සුදුසුකම් නැහැ කියලා මගේ දෙමව්පියන්. එම නිසා උන්වහන්සේ කැඳවීම ලැබුවායින් පස්සේ මම මොකද කරේ? මගේ ඒ සේවය එක පැත්තක තියලා මම නැවත වැඩ කරන්න පටන් ගත්තා. நான் மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பித்தேன். வேலை செய்து பணத்தை சேகரித்து, இல்லை நான் மாரி பிஸ்கட்டுக்கு ஜாம் பூசி சாப்பிட்டுருக்கிறேன், மாரி பிஸ்கட்டுக்கு எனது மாஜரின் பூசி சாப்பிட்ருக்கிறேன். எப்போ? 90வது வருஷங்களே சாப்பிட்டு அந்த வேலையில் கிடைக்க அவ்வளோ காசையும் என்ன பண்ணேன்? அம்மா அவங்களுக்கு அனுப்பி ஒரு வீட்டை கட்டி அவங்கள செட்டில் பண்ணிவிட்டு மறுபடியும் கற்றுட்டு வேலைக்கு வந்தேன். මානසික සේවය වහන්සේ කැඳවීම දුන්නා වෙලාවේදී මගේ දෙමව්පියන්ව කියන්න ගියක් හදන්න මම අම්බ කරලා සල්ලි ටික ඒගොල්ලන්ට යවලා මම බිස්කට් කාලා ජීවත් වෙච්ච කාලෙකුත් තියෙනවා. අද උන්වහන්සේ මා ආශිර්වාද කිසිම අඩු තියෙනවා. ඒ කියන්නේ සම්පූර්ණත්වයක් නැහැ, නමුත් අඩුවක් නැහැ. நிறைவு கிடையாது, ஆனால் குறைவில்லாமல் கர்த்தர் நடத்துகிறார். அதுதான் தேவனுடைய ஆசை. ஏன்? கர்த்தரனை அழைத்தார். அந்த அழைப்பை நான் நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றுகிறதுக்கு முன்பதாக எனக்கு ஒரு கடமை உண்டு. அந்த கடமையை நிறைவேற்றிட்டு இப்பொழுது நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன். நம்ம துபான் ඔබලන්ට දෙවියන් වහන්සේ කැඳවීමක් දුන්නා. උන්වහන්සේ යම් කිසි දෙයක් කරන්න කිව්වොත් හැම දෙයක්ම පැත්තක තියෙනවා. උන්වහන්සේ කියන දේ කරන්න උන්වහන්සේ ආශිර්වාද කරයි. අද පොඩ්ඩක් හිතලා ඇයි මට ආශිර්වාද නැත්තේ? ඇයි මට සමාදානය නැත්තේ? ඇයි මට සතුට නැත්තේ? ඇයි මගේ ශරීරයට සුවය නැත්තේ? එහෙම නැත්නම් ඇයි මගේ පවුලේ කරදර? ඇයි මගේ ජීවිතේ ප්‍රශ්න? උන්වහන්සේ කරන කියන පොඩි දෙයකට මම කීකරු වෙලා නැහැ. பெரிய விஷயம் கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிற ஏதாவது ஒரு சின்ன காரியத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறது கிடையாது. அந்த கீழ்ப்படியாமை நிமித்தமாய் அவ்வளவு காரியங்களும் அப்படியே தடைப்பட்டது. கீழ்ப்படிதல் தான் கேட். அதான் வாசம், அதான் ஆசீர்வாதம். கீழ்ப்படிதல் කීකරු වීමයි අපේ ජීවිතයේ ආශිර්වාදයේ දොරටු. ඒ දොරටු අපිම වහගන්න. கீழ்ப்படியாமை. அதனால் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதம். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாய் வானத்திலேயும் ஆசீர்வாதம் கிடையாது, பூமியிலிருந்தும் ஆசீர்வாதம் கிடையாது.
එම නිසා ආසීනොත් ආශිර්වාදයක් නැහැ, පොළොවේනොත් ආශිර්වාදයක් නැහැ. 11வது வசனம், நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சை ரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியின் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்றார். ගොඩාක් දේවල් කියන. ඒවල බලන්න සිංහලෙන්. நிலத்தின் மேலும் பொළவே කිසිම சாரவත්කමක් නැහැ. மலைகளின் மேலும் மலையிலிருந்து வர்ற தண்ணியை ஊற்றலாம் அடப்பட்டு போயிடுச்சு. நூரலியாவிலே தண்ணி இல்லை. நூரலியாவிலே தண்ணி இல்லை. அப்பா சொன்னாங்க. தானியத்தின் மேலும் பீஜம் වපුරන්න බීජ නැහැ, කන්නත් බීජ නැහැ. පුදු ද්‍රාක්ෂ රසத்தின் மேலும் අනුපුත්‍රික පානය තමයි. නමුත් ඒක අපිට මොන්නත් බෑ පාවිච්චි කරන්න. புது திராட்சை ரசம் தான் குடிக்க முடியாது, பயன்படுத்த முடியாது. எண்ணெயின் மேலும் சரி, பூமியின் விளைகிற எல்லாவற்றின் மேலும் பொළவே ඇති වෙනව හැම එකක් මතම. மனுஷரின் மேலும் மனுஷன் மதம். நீங்க மனுஷன் நல்லா இருக்காங்களா, செழிப்பா இருக்காங்களா, சுகமா இருக்காங்களா, ஆசீர்வாதமா இருக்காங்களா, எப்படி இருக்கிறாங்க மனுஷர்? மனுஷன் போகுது ශාස්ත්‍රිකව ඉන්නවද? යහපත් ජීවිතයක් ජීවත් වෙනවද? කොහොමද ඒගොල්ලන් ඉන්නේ? පොඩ්ඩක් හිතලා බලන්න. මනුෂ්‍යයන්ගේ ජීවිතය හැම පැත්තෙම ප්‍රශ්න. සමාදානයි. යම් කිසි කෙනෙක් කිව්වා මට ඒ දේ ආන්න සිද්ධ වුණා. ඒගොල්ලන්ගේ பிரச்சனைයක් මැද්දේ ஒருவருடைய வாழ்க்கை பிரச்சனை மத்தியிலே இதை கேட்கக்கூடிய நான் எங்கள் நிம்மதியா வாழவும் என்ன செய்யணுமா? நிம்மதியா நாங்கள் நிம்மதியா நம்ம யாருமே வாழணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்கணும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாங்க நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவருக்கு செய்த பொருத்தனை நிறைவேற்ற வேண்டும். பொருத்தனையை செய்ய நாங்கள் தாமதிக்க கூடாது. கர்த்தருக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். வாட்ஸ் දුන්නා පොරොන්දු ඉෂ්ට කරන්න ඕන. පොරොන්දු ඉෂ්ට කරන්න ප්‍රමාද වෙන්න නරකයි. උන්වහන්සේට කීකර වෙන්න. එතකොට අපේ ජීවිතේ මොකද වෙන්නේ? නිம்மදිය. නිம்மදිය කියන්නේ මොකද? සැනසීමක්. එහෙම නැත්නම් අපේ ජීවිතේ සැනසීමක්. நிம்மதி தேடி மனுஷன் ஓடிட்டே இருக்க வேண்டியதான். சாகுவனே ஓட வேண்டியது. நிம்மதியே கிடைக்காது. எப்ப நிம்மதி கிடைக்கும்னு சொன்னா கர்த்தர் நம்ம மீது பிரியமா இருக்கும். கர்த்தருக்கு நாங்கள் பிரியமா இருக்கும். அப்பதான் நமக்கு நிம்மதி கிடைக்கும். வாட்ஸ் අපි කැමතිව සිටින අවස්ථාවේ තමයි අපේ ජීවිතේට සැනසීමක්. மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன். வாட்ஸ்க்கு හැම එකක් මතම வறட்சி. நியங்க ඇති කරනවා. இப்படி இருக்கும் பொழுது நம்ம தோட்டத்தில் விளையும். பல வருஷங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு இதே மாதிரி ஒரு வாக்குத்தத்த ஆராதனையிலே கர்த்தர் வாக்கு பண்ணினார். என்னது? உன்னுடைய மிருக ஜீவன்கள் இரட்டிப்பான நன்மையை கொடுக்கும் அப்படின்னு. உன்னுடைய දවසක් අවුරුදු ගානකට ප්‍රථමේ මේ වගේ පොරොන්දු දෙහිමේක වහන්සේ වචනයක් දුන්නා. ඔයාලගේ සතුන් නේද? සතු සිව්මාවන්ගේ දෙගුණක ආශිර්වාද ලැබෙයි කියලා. ඒ පොරොන්දුවේ වචනය මේ වගේ සතිය දවසක තිබුණේ. ඊට පස්සේ ඉරිදා ඇවිල්ලා ඒ සහෝදරයා සාක්ෂි දුන්නා. ஒரு சகோதரன் வந்து சாட்சி சொன்னார். பாஸ்டர், இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். இந்த மாசம் பிறந்து வச்சனை ஹெடிட் வாட்சி பண்ற ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? அவங்க கோழி ஒரு நாளைக்கு 2 முட்டை போடுவாங்க. ඒගොල්ලන් ගෙදර කුකුලාද කිකිලිද? කුකුලා. කිකිලි. පිටර දෙකක් දානවා. දවසට පොඩුමා.
ஒரு முட்டை போடுறதே பெரிய விஷயம், அதுல 2 முட்டை போடுறான். வாக்கு பண்ணினது யாரு? கர்த்தர். மான்சே புறந்து மான்சிக்கு வச்சு முகாதிக்கான சிப்பாவான் திகுணுக்கு ஆசீர்வாதம் இது. அப்போ ஒரு முட்டை போடுற கோழி 2 முட்டை போடுறது, இதான் ஆசீர்வாதம். சின்ன விஷயம் தான், ஆனாலும் கர்த்தர் சொன்னால் கர்த்தர் செய்வார். அந்த கர்த்தர் சொன்னதை செய்யறதற்கு அந்த வீடு தகுதி உள்ளதா இருந்தது. ಮಾನಸಿಕ ಕೇಂಬುದೇ ಲಬಾಗನ್ನ ಈ ನಿವಸ ಏಮನತ್ತಂಗೆ ಇವುಳ್ಳಂಗೆ ಪಟ್ಟಿಯ ಏಮನತ್ತಂಗೆ ಇವುಳ್ಳಂಗೆ ಕೂಡುವ ಈ ಆಶೀರ್ವಾದ ಲಬಣ್ಣ ಪುಳುವಂಗೆ ತತ್ವೇಕ ಇಡಿ ಎಮನಿಸ ಉನ್ಮಾನಸ ಆಶೀರ್ವಾದ ಹೇತು ಮೊಗದ ಉನ್ಮಾನಸಿಕ ನಿವಸ ಪಾಡುವೆ ತಮನ್ನತ್ವ ಈ ಪೌಳಾಯ ಉನ್ಮಾನಸಿಕ ಸೇವೆ ಕರಪಾಯ ಏಕೆಂದರೆ මුළු කාලීනික සේවය නෙමෙයි ඒ උන්වහන්සේගේ சேவையாவன் හැමයකටම ඒගොල්ලෝ උදව් උපකාර කරපුවා. கர்த்தருடைய ஊழியத்திற்கு அவர்கள் எல்லா விதத்திலும் உதவி ஒத்தாசை செய்தவர்கள், முழுநேர ஊழியர்கள் கிடையாது. அது இந்த ஊழியத்தை செய்ததினாலே, கர்த்தருடைய ஆலயத்தை விசாரித்ததினாலே என்ன நடந்தது? கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்ப என்னுடைய, நம்முடைய, உங்களுடைய வீடு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நீங்கள் இந்த மாதத்திலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்க வேண்டும். வான்சிகை ಮಂಡಪೆ ವಾಸಿಗೆ ಸಭಾವ ಒಗಳ ವಿಮರ್ಶನ ಕೊಟ್ಟು ಸಭಾವಿತಿಯನ್ನು ನಾವು ಅಡುಪಾಡು ದೇವರ ಪಯಣಗಳು ಏಕ ನಿರಾಕರಣೆ ಕರ್ನ ಕೊಟ್ಟ ದೇವ್ಯಾನ್ ವಾನ್ಸಿ ಒಗಳಂಗ ಆಶೀರ್ವಾದ அல்லேலூயா. புரியுதா? நம்ம வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு தான் அரசு. முதலாவது தேவனுடைய நீதியையும் உடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். வான்சிಗೆ ರಾಜ್ಯ ವಾನ್ಸಿಗೆ ಧರ್ಮಿಷ್ಠಕಮ ಅಭಿ ವಯನಕ್ಕಾಗಿ අපිට ඕන කරන හැම දෙයක්ම උන්වහන්සේ බොහෝ දිනසේක கர்த்தர் அதிகமாய் தருவார். இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? ගවඩාවේ තාම බීජ තියෙනවද? திராட்சை ரசமும் மத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லை. ඔක්කොම තියෙනවා, හැම එකම තියෙනවා. මේ ලංකාවේ නැති දෙයක් නැහැ, හැම එකම තියෙනවා. නමුත් කිසි දෙයක් නැහැ. எல்லாம் இருக்குது, ஆனால் ஒன்றுமே கிடையாது. காரணம் என்ன? தேசம் தேவனை தேடுகிறது கிடையாது, சபை தேவனை தேடுகிறது கிடையாது, தேவ ஜனங்கள் தேவனை தேடுகிறது கிடையாது. மற்றவங்களை எப்படினாலும் போட்டு விட்டுருது. அனிதா கோமகியா கிசி பிரச்சனை அப்படி ஏகோலம் அதன்னத் பே ஏகோலம் அதென்னித் நமு උන්වහන්සේගේ දරුවන් වන ඔබත් මමත් උන්වහන්සේ කැමති ආකාරයට අපි ජීවත් වෙලා උන්වහන්සේගේ ඉදිරියෙන් අපි අවංකව සිටියෝ උන්වහන්සේ අපි වෙනුවෙන් මේ දේශය ආශිර්වාද කරනවා. நாங்கள் கர்த்தருக்கு உண்மைதாய். மற்றவங்களை பற்றி நான் பேசவில்லை, என்னையும் எங்களையும். இந்த சின்ன சபை தான், ஆனால் இந்த சபையிலே நாங்கள் கர்த்தருக்கு நாங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது நம் நிமித்தமாய் தேவன் தேசத்தை ஆசீர்வதிக்கிறார். இத்தனை பேர் நம்பி பெரியவங்க தேவை. ஒரே இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினார் முழு உலகத்தையும் ரட்சிக்கும்படியாய். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட இருக்கும்படியாய் 12 பேரை தெரிந்து கொண்டார். அதிலும் ஒருவன் சோரம் போனான். ஆனால் அந்த 12 பேரை கொண்டு கர்த்தர் இதுவரைக்கும் உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தையும் அசைவையும் உண்டு பண்ண கர்த்தருக்கு முடியும் என்றான். ஏ துளசேனா தியலாமே லோகே கலமாண்ட உமான்சிட புழுவான்னா அபிவத்தியெல்லாம் உமான்சிட உபோதிக்கிறான். எங்களை கொண்டு கர்த்தருக்கு பெரிய காரியங்களை செய்யும். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருக்கு எங்களை ஒப்பு கொடுப்போம், கர்த்தரை நாங்கள் நம்புவோம். கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ಮಾನಸಿಕ ವಚನೆಯ ಹೊರೊಂದುವ ಹೋಗಲಂಗೆ ಮಗೆ ಜೀವಿತೆ ವಿಮಾಸೆ ಇಷ್ಟವೆನೆ முகதே நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். மம்ம அதப்பட்ட நம்பலாவ உங்க ஆசீர்வாதம். கர்த்தர் இந்த நாள் முதல் கொண்டே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது? From this day will I bless you. இந்த நாளில் மே மாசம் 1ஆம் தேதியிலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதப்பட்டான் மமன் பலாவ ஆசீர்வாத கரண்ணினி அதப்பட்டான் இன்னைக்கு தொடங்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்மள எப்படி? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஒரே ஒரு காரியம் செய்யுங்க, ஆண்டவர் எதை சொன்னாலும் கீழ்ப்படி. தேவனுடைய ஆலயத்தை தேடுங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படி. வான்சிகை அபிமுக்கிய சுயன
උන්වහන්සේට කී කරගන්න. උන්වහන්සේ කියන දේවල් වලට හැම කරන්න. උන්වහන්සේ ආශිර්වාද கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஜெபம். சர்வவல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோக பிதாவே, தேவரீர் சொன்னதை இதோ உம்முடைய பிள்ளைகள் காதுகள் கேட்கும்படியாய் இருதயம் உணர்ந்து கொள்ளும்படியாய் பேசுகிறேன். ஆண்டவரே ස්වාමිනේ වහන්සේ දුන්නා මේ වචනය වහන්සේ දරුවන්ගේ අසන පිණිස අදවතේ එක පිළිගන්නා වූ පිණිසත් මම කතා කරනවා. ස්වාමීන් වහන්සේ ආශිර්වාද කරන්න. මාසේ වහන්සේ දරුවන්ට කිසි ඉඟයක් නොවන පිණිසත් ගොඩාක් අය ஆசீர்வாதம் වෙන පිණිසත් මාත් ආශිර්වාද. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தரே ஆசீர்வதி. அவர்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். தேவ கரமும் கிருபையும் மாறாத தேவ பிரசன்னமும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட வாசல் கருணாவும் வாசல் மகிமையும் மகப்பின்மையும் உங்கள் அங்கே தருவாங்க சம்பந்தமாக விசுவாசிக்கலாம். ஆமென்.